இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் மோடி முகாம். ஏன் இந்த பெயர் வச்சோம் அப்படின்னா, மோடி அவர்கள் நூற்றுக்கணக்கான திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெண்களுக்காக கொடுக்கிறார், விவசாயிகளுக்கு கொடுக்கிறார், இளைஞர்களுக்கு கொடுக்கிறார், ஒரு குடும்பத்தினுடைய நலனுக்காக ஆரோக்கியத்திற்கு கொடுக்கிறார், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு இந்த திட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்து சென்றால் எங்கே மோடி அவர்களுடைய பெயர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்றுவிடும், ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றுவிடும் என்கின்ற காரணத்தினால் இந்த திட்டங்களை எல்லாம் ஒன்று பெயர் மாற்றுகிறார்கள். இல்லாவிட்டால் இந்த திட்டங்களை இங்கு அமல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பற்றி பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு சென்றால் நீங்க சிஎம் இன்சூரன்ஸ் கார்டு இருந்தா எடுத்துட்டு வாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மே மாதத்திற்கு பின்பாக பிரதமர் டெல்லியில் கொடுக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும், முதியோர்களுக்கும், இளைஞர்களுக்கும் போய் சேரும். மோடியோட பேர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக யார் வயிற்றில் அடிக்கிறார்? ஸ்டாலின். ஏழை எளிய மக்கள் மருத்துவமனைக்கு போனா அவங்களுடைய உடல் நலனுக்காக கதறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கிறார். விஸ்வகர்மா யோஜனா, இங்க இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களுக்காக பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த அருமையான திட்டம். ஆனா அந்த திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின். இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ சொல்லலாம்.